ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவரு ரொம்ப கிரீடி. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். பெட்ரோலுக்காக வைக்கப்பட்டிருந்த பணத்தை கையாடியதற்கும் வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு ரவி. இவை இந்த சாட்சியின் நம்பகத்தன்மையையே கேள்விக்குறிக்கு உள்ளாக்குகின்றன. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் சுதீர், அவங்க அம்மாவை வற்புறுத்தி எதையாவது செய்ய வச்சதை பார்த்துருக்கீங்களா? பலமுறை சுதீர் ஸ்டாக் மார்க்கெட்டில் சில ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கல. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாங்க. திரு சுதீர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் அதுல பெரும் பகுதி லாபம் அடைஞ்சதா இல்லையா? இல்ல எல்லாமே நஷ்டம்? இல்லை மோஸ்ட்லி ப்ராஃபிட்டபிள். பெரிய நஷ்டம் ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. மகாராஜா, கேஸே இல்லைன்னு தெரிஞ்சும் எதுக்கு இந்த கேஸ் எடுத்த? பணத்துக்காகவா? இது வரைக்கும் கேஸ் நமக்கு சாதகமாக போகலை. மிஸ்ஸஸ் பெரியசாமி மாதிரி ஒரு ஆயில் லேடியை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றி எதிலே கையெழுத்து வாங்கிட முடியாது. நீங்கள் எதுக்கும் டிஃபென்ஸ் விட்னஸ் கிட்ட இருந்து இது சம்பந்தமாக ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் தனலட்சுமி. நீங்களும் இறந்த திருமதி பெரியசாமியும் ரொம்ப வருஷமா நண்பர்கள். சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடத்துல இருந்து நண்பர்களா இருந்ததா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா இப்படி ஒரு நட்பு கிடைக்க? ஆமாப்பா, என் உயிர் தோழி. மறுபாதைன்னு கூட சொல்லலாம். நாங்க எங்களுக்கிடையே எதையுமே மறைச்சது கிடையாது. எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவோம். ரொம்ப நல்லது. உங்க தோழி திருமதி பெரியசாமி இறக்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அந்த கடைசி சில மாதங்கள் அவங்களும் நீங்களும் ஒன்னா சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சீங்க? அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க எங்களுக்குள்ள பழைய கால நினைவுகளை பத்தி தான் பேசிக்கொண்டிருப்போம். அப்ப நாங்க சின்ன குழந்தைகளாவே ஆயிடுவோம். சின்ன வயசுல நாங்க விளையாடின கண்ணாமூச்சி, 5 ஸ்டோன்ஸ், தையல் வகுப்புக்கு போனது, பரதநாட்டியம் ஆடினது, இது எல்லாம் பத்தி தான் பேசிக்கொண்டே இருப்போம். அவ 8 வயசு 10 வயசு குழந்தை மாதிரி அப்ப என்ன குறும்பெல்லாம் செய்தாலோ அதையெல்லாம் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவா. திடீர்னு அவன் அப்பாவோட ரோத்தானுடைய ஞாபகம் வரும். ஏன்னா நாங்க விளையாடிட்டு லேட்டா வீட்டுக்கு போனா எங்க அப்பா என்னை ஏசுவாரு, அவ அப்பா அடிப்பாரு. அதையெல்லாம் இப்ப சொல்லி அப்ப இருந்த மாதிரியே விளையாடுவார். சரி, திருமதி பெரியசாமி இவ்வளவு பெரிய பிசினஸுக்கும் சொத்துக்கும் அதிபதி. அவங்கள சுத்தி எப்போதுமே நிறைய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. பிசினஸை பார்த்துக்கணும், வீட்டை பார்த்துக்கணும். அவ்வளவு குழந்தைத்தனமா அவங்க இருந்திருக்க முடியும். ஒருவேளை உங்களுக்காக தனிப்பட்ட முறையில அவங்க இப்படி விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல இல்ல, அவ முந்தி மாதிரி எல்லாம் இல்ல. குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையா ஆயிட்டா. நாங்க சின்ன வயசுல எப்படி இருந்தோமோ அப்படியே ஆயிட்டா. 8, 9 வயசுல நாங்க என்ன எல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் அப்படியே ஞாபகப்படுத்தி நேத்து நடந்த மாதிரியே சொல்லுவா. பரீட்சையில சரியா செய்யல, அப்பா கிட்ட என்ன காரணம் சொல்றதுன்னு கூட உட்கார்ந்து யோசிச்சிருக்கா. என்கிட்ட கூட சொல்லியிருக்கா. இப்படி அவங்க இறக்கறதுக்கு முன்னாடி வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? அந்த கடைசி சில மாதங்கள் இப்படி விளையாட்டுத்தனமா குழந்தைத்தனமா வேற என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க? ஒரு முறை அவ என் வீட்டுக்கு வந்திருந்தா. அப்போ திடீர்னு நான் அவசரமா வீட்டுக்கு போகணும், என் கணவருக்கு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி பதறினா. அவ கணவர் இறந்து 8 வருஷம் ஆகுது. இதெல்லாம் வெறும் கற்பனைன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய மாதிரி பேசிக்கொண்டே இருப்பா. என்னதான் எல்லாமே ஒரு விளையாட்டா இருந்தாலும் சில சமயங்கள்ல அவ நிலைமைய நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இதெல்லாம் அவங்க இறக்கறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லாமா? 5-6 மாசத்துக்கு முன்னாலேயே
இப்படி எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டுது. அப்போ கூட நீங்க அவங்கள அடிக்கடி சந்திச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, வாரத்துக்கு 3-4 முறையாவது சந்திப்போம். அவ வரலைன்னா கூட நான் அவ வீட்டுக்கு போய் பார்த்துடுவேன். இப்படி கணவரை பத்தி அப்பாவை பத்தி கடந்த காலத்துக்கு போறது அடிக்கடி நடக்கும். எப்போதுமே நடக்கும். நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். கொடுக்கிற சாப்பாட்டை கூட சாப்பிட மாட்டா. நான் தான் சின்ன குழந்தை மாதிரி அவளை ஏசி சாப்பிட வைக்கணும். ஸோ மிஸ்ஸஸ் பெரியசாமி நிகழ்காலத்தில் இருந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதியை இறந்த காலத்துல, அதாவது கடந்த காலத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாமா? சொல்லலாம். நன்றி மிஸ்ஸஸ் தனலட்சுமி. யோவானா, புதிய சாட்சியங்கள் எழுந்திருக்கும் இவ்வேளையில் எங்களுடைய வாதத்தை இந்த புதிய சாட்சியங்களின் அடிப்படையில் மறுபரிசீலனை செய்வதற்காக இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு கோருகிறேன். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என்ன புதிய சாட்சியங்கள் இருக்கு? திருமதி அன்னலட்சுமி இங்கு சொன்னதைத்தான் முன்பும் தனது அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கின்றார். இதில் புதுசா என்ன இருக்கு? ஆனால் அது திருமதி பெரியசாமி மனநோயால் பாதிக்கப்பட்டிருப்பதை பற்றி தெளிவாக சொல்லப்படவில்லை. யுவர் ஆனர், தவணை முறையில் தன் தாயை சந்தித்து வந்த என் கட்சிக்காரருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் தற்காப்பு தரப்பின் சாட்சியான திருமதி அன்னலட்சுமியின் வாக்குமூலத்தை வைத்து பார்க்கும்பொழுது சுய சிந்தனையோடு திருமதி பெரியசாமி இந்த உயிலை எழுதியிருக்க வாய்ப்பில்லை என்பது தெளிவாகிறது. Your Honor, we seek leave to amend our pleadings to include lack of mental capacity on the part of the testator. That's all. விரைவில் முடிவுக்கு வரப்போகிறது என்று எதிர்பார்க்கப்பட்ட சுகுணேஷ் பெரியசாமி, சுதீர் பெரியசாமியின் வழக்கில் மற்றும் ஒரு திருப்பம். திடீரென வழக்கு 2 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. புதிய சாட்சியங்களை மேற்கோள் காட்டி குற்றச்சாட்டுகளை திருத்தி அமைக்க திரு சுகுணேஷ் பெரியசாமியின் தரப்பு விடுத்த கோரிக்கையை நீதிபதி ஏற்றுக்கொண்டார். மேடம் பெரியசாமி வீட்டில் அவங்க இறக்குறதுக்கு முன்னால் ஒரு 4 வருஷம் பர்சனல் ஹெல்ப்பராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்தாங்க. அவங்க இறக்குறதுக்கு ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னால் அவங்களுக்கு ரொம்ப ஞாபக மறதி வந்துருச்சு. ஏதாவது ஒரு பொருளை எடுத்தால் எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க சில சமயம் வந்து என்ன செய்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது. சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதையே மறந்துடுவாங்க. அவங்க மனசு விட்டு பேச ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் அவங்க எப்பயுமே முடியாவே இருப்பாங்க. அவங்க ரொம்ப விரும்பி போன வாக்கிங், பார்த்த டிவி ப்ரோக்ராம் இதெல்லாம் திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கூட ஒருத்தவங்க பெர்மனண்டாக இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க ஒரு தடவை ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கை கழுவிட்டு இருந்தாங்க. ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. என்னம்மா ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னு கண் கலங்கினாங்க. இதனால்தான் 2வது உயிர் எழுதப்படும் போது திருமதி பெரியசாமி சரியான மனநிலைமையில் தான் இருக்கிறாரா என்பதை உறுதி செய்ய எந்த ஒரு ஜெயட்ரிஷனும் அழைக்கப்படவில்லை. மாறாக மிஸ்டர் சுதீர் அவருக்கு மிகவும் வசதியாக உயிர் எழுதப்பட்ட சட்ட நிறுவனத்தின் ஊழியர் ஒருவரை சாட்சி கையெழுத்து போட வைத்துள்ளார். Objection, Your Honor. எங்களது சட்ட நிறுவன ஊழியர் முக்கிய சாட்சியாக கையெழுத்திட்டதற்கு முக்கிய காரணம்
அந்த உயிலை உடனடியாக எழுதி பதிவு செய்ய வேண்டும் என்று திருமதி பெரியசாமி கட்டாயப்படுத்தி அவசரப்படுத்தியதால் தான் இது நடந்தபோது வாதியின் வக்கீலும் அந்த நிறுவனத்தில் தான் இருந்தார். எனினும் இது அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யுவர் ஆனர், அந்த ஊழியர் திருமதி நான்சி இன்று நீதிமன்றத்தில் தான் இருக்கிறார். தேவை ஏற்பட்டால் சாட்சியம் அளிக்கவும் தயாராக இருக்கிறார். மிஸ்ஸஸ் பெரியசாமி உடனே உயில் எழுதி கையெழுத்து போடணும்னு அவசரப்பட்டாங்க. அவங்க திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்தப்ப ஒரு ஜெரியாட்ரிஷனை வர வைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செஞ்சோம். ஷார்ட் நோட்டீஸில் ஒரு ஜெரியாட்ரிஷன் கிடைக்கிறது, ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்சாக இருந்தது. அப்போ அவங்க நான்சி நீங்களே சாட்சி கையெழுத்து போட்டுடுங்கன்னு என்னை வேண்டி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ மிஸ்டர் சுதீர் அமைதியாக தான் இருந்தார். அவர் எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா விருப்பப்படியே அவர் விட்டுட்டாரு. That's all, Your Honor. கவுன்சில், இந்த சாட்சி கிட்ட ஏதும் கேள்விகள் இருக்கா? எஸ் யுவர் ஆனர், சில கேள்வி இஃப் ஐ மே. ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் நான்சி, கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் அந்த உயில் எழுதப்பட்ட ராஜா என் துறை ஃபார்மில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம், ரிசப்ஷனிஸ்டாக இருந்தேன். ஃப்ரண்ட் டெஸ்க்லேருந்து ஹெச்ஆர் மேனேஜர் லெவலுக்கு பதவி உயர்வு கிடைச்சிது. அந்த ஃபேம் ஆரம்பிச்சதுலேருந்து நான் அங்கே நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணி. மிஸ்ஸஸ் நான்சி, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்கள் சுயசரிதையெல்லாம் கேட்கறதுக்கு இங்கே யாருக்கும் நேரம் இல்லை. அங்கே அந்த வேலைக்கு என்னாச்சுன்னு இங்கே நீதிமன்றத்துக்கு முன்னாடி சொல்ல முடியுமா? How did that employment end? உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? அது அது வந்து ஏன் நிப்பாட்டினாங்க? அதுக்கான காரணத்தை இங்க நீதிமன்றத்தில் சொல்ல முடியுமா? Witness, please answer the question. கம்பெனி அக்கௌண்டன்ட் யாருக்குமே தெரியாமல் கம்பெனி ஃபண்ட்ஸ் எடுத்துட்டாரு. அது எனக்கு தெரிஞ்சு நான் அதை தெரிஞ்சும் எல்லார்ட்டேருந்து மறைச்சிட்டீங்க, உண்மையா? ஆமாம். அதனால உங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க இல்லையா? ஆமாம். That's all you. ஏர்லி டிமென்ஷன்னு வகைப்படுத்த குறைந்தபட்சம் 2 வகையான பாதிப்பு இருக்கணும். அதுவும் அவங்களுடைய தினசரி இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் போது தான் அதை டிமென்ஷனை நாங்கள் டயக்னோசிஸ் பண்ணுவோம். திருமதி பெரியசாமியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 4 வகையான பாதிப்பு இருப்பதை அவங்களுடைய ரெகுலர் மெடிக்கல் செக்கப்பில் நாங்கள் பார்த்தோம். அவங்களுடைய குடும்ப மருத்துவராக ஜெரிட்ரியேஷனாக இருக்கிறதுனால 8 வருஷத்துக்கு முன்னால் உயிர் எழுதும்போது நானும் அங்கே தான் இருந்தேன். அப்போ அவங்களுக்கு வயசு 75 இருக்கும். ஷி வாஸ் குட். சரியான மென்டல் கெப்பாசிட்டியில் தான் இருந்தாங்க. அதை நான் தான் செர்டிஃபை பண்ணினேன். இன்ஃபேக்ட் அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் ஆக்டிவாக செய்துக்கிட்டு அவங்களுடைய தொழிலையும் அதே வேகத்தோடு தான் பார்த்துக்கிட்டாங்க. ஷி வாஸ் ஏபிள் டு ஹோல்ட் அ ஓன் ஒப்பீனியன். இந்த 2வது உயில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுற நேரத்தில் அவங்களுக்கு வயசு 83 இருக்கும். அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னால் தான் அவங்க மனநிலை சரியில்லாமல் இருந்தாங்க. ஞாபக மருதி மட்டும் இல்லைங்க, குறிப்பாக உணர்ந்ததை சொல்லக்கூடிய இயல்பை இழந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாங்க. ஞாபக சக்தி, சிந்திக்கிற தன்மை, முடிவெடுக்கிற ஆற்றல், இது அத்தனையும் இழந்ததுனால குழப்பத்தில் இருந்தாங்க. இது அத்தனையும் அவங்களுடைய 2வது மகன் மிஸ்டர் சுடீர் அவருக்கு தெரியும். 2-3 தடவை அவங்க அம்மா கூட மெடிக்கல் செக்கப்பு அவர் தான் வந்திருந்தாரு. இயல்பு வாழ்க்கையில் அவங்களால தனிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாதனால இரவு நேரத்தில் அவங்கள பார்த்துக்கிறதுக்காகவே 2 தாதியரை நான் தான் அசைன் பண்ணேன். திடீர்னு நடுராத்திரியில் எழுந்து ஊஞ்சல் ஆடணும், அழைச்சிட்டு போக சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. என் கணவர் வந்திருப்பாரு, சமைக்கணும்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க. அப்புறம் அதை மறந்துடுவாங்க. பையனுங்களை ஸ்விம்மிங் கிளாஸ் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. கன்ஃபியூஸா இருப்பாங்க. தினமும் போனா கூட மறந்துடுவாங்க. நம்ம தான் ஞாபகப்படுத்தணும். Your Honor,
இதன் மூலம் இரண்டாவது உயில் எழுதப்படும் போது திருமதி பெரியசாமி சரியான மனநிலைமையில் இல்லை என்பது எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் நிரூபணமாகிறது. Objection, Your Honor. செல்லாத கேஸ் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். காசுக்காக கார்ட் கேஸ்னு நம்ம அப்பா அம்மா குடும்ப மானத்தை வாங்க வந்திருக்கேன். கேவலமா இருக்கு. என்ன சொன்ன? அப்பா அம்மா குடும்பமானமா? இதை பத்தி நீ பேசுறியா? மனசாட்சியோட தான் பேசுறியா? இல்ல அதையும் அடமான வச்சு சூதாடிட்டியா? நான் கோர்ட் வரைக்கும் வந்தது ஒன்னால. நீ கொண்டு வந்திருக்கிய அந்த புது உயில் அதனால. நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த பண்பு, அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, அங்க கடைபிடிச்ச கொள்கை, இதெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டல சுதீர். சின்ன வயசுல அப்பா வாலல்ல இருந்து திருடி சூதாடின. அப்புறம் அம்மா நகையை திருடி அடமான வச்சு அதையும் சூதாடின. இப்ப என்ன செய்ய போற? இந்த பொது உயில் தயாரிச்சு நம்ம சொத்தையெல்லாம் அழிக்க போறியா சுதாடி? நான் விட மாட்டேன். நல்லாதான் இருக்க சுதீர். டை சூட்லாம் போட்டுட்டு பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ போத்தி இருக்கிற அந்த போர்வையை பார்த்து மத்தவங்க வேணா ஏமாறலாம். நான் ஏமாற மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் உள்ளுக்குள்ள நீ இன்னும் ஒரு சூதாடி. எல்லாத்தையும் அடமான வச்சு சூதாடுற ஒரு சூதாடி. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சும் ஏன் முத நாளே கோர்ட்ல உன்னை பத்தி சொல்ல தெரியுமா? என்னால முடியல. எல்லாருக்கும் முன்னாடியும் என் தம்பியை அவமானப்படுத்த என்னால முடியல. உங்க தம்பி திரு சுதீரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரு வளரும் போது எப்படி? உங்க தம்பியோட வழக்க வழக்கங்கள், தன்மை, குணாதிசயங்கள் தெரிஞ்சது சொல்லுங்க. என் தம்பி சுதீர் டீனேஜரா இருக்கும்போது அவன் மிஸ்டர் சுகுனேஷ், உங்க தம்பி வளரும் போது அவரோட குணங்கள் பழக்க வழக்கம் உங்களுக்கு தெரிஞ்சு. மிஸ்டர் சுகுனேஷ், மிஸ்டர் சுகுனேஷ், சுகுனேஷ், கேஸ கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்து அவன் முன்னாடி மல்லுக்கு நிக்கிறது பணத்துக்காக நினைச்சியா? எனக்கு ஒத்த காசு வேணும், ஆனா உண்மை வேணும். அம்மா இந்த உயில மாத்தி எழுதி இருப்பாங்கன்னு என்னால நம்ப முடியாது. கடைசி காலத்துல என் அம்மா பக்கத்துல இருக்க முடியல. அதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீ பண்ற பித்தலாட்டம் என் தன்மானத்தை எனக்கு கேள்வி கேட்க வைக்குது. உண்மை உனக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா உன்னை பக்கத்திலேயே வச்சிருந்தாங்க சுதீர். ஏன்னா அவங்க உன்னை நம்பல. என்ன நம்புனாங்க, அதனாலதான் என்னை பறக்க விட்டு அழகு பார்த்தாங்க. அம்மா இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்கன்னு என்னால நம்ப முடியல. அதனால நான் போராடுவேன். கடைசி வரைக்கும் போராடுவேன் உண்மைக்காக.
வாதி பிரதிவாதி இருதரப்பு சாட்சியங்களை பார்க்கும்போது காலஞ்சென்ற திருமதி பெரியசாமி இறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு மனநலம் குன்றியிருந்தது தெளிவாகின்றது. முதல் உயில் 2013ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அப்போது மனநலம் சீராக இருந்ததற்கு மருத்துவர் சாட்சி அளித்திருக்கிறார். 2வது உயில் வரையப்பட்ட போது திருமதி பெரியசாமி மனநலம் குன்றிய நிலையில் இருந்தார் என்பதும் தெளிவாகிறது. ஆகவே 2வது உயில் சட்டப்படி செல்லாது என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. உண்மையை மறைத்து வழக்கை நடத்திய பிரதிவாதி திரு சுதிரை இந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது. Counsel shall file their submissions on course in 2 weeks. ராஜா, இந்த கேஸ்ல எனக்கு கிடைச்ச சரி பாதி சொத்துல 3/4 என் தம்பி சுதீர்க்கே விட்டு கொடுத்துருக்கேன். அவனுக்கு தான் இப்போ அது ரொம்ப தேவை. அதனால தான் அப்படி செஞ்சேன். மீதியை என் அம்மா பேரில் ஒரு ட்ரஸ்ட் அமைச்சு நன்கொடைக்காக ஒதுக்கியிருக்கேன். ராஜா, இந்த வழக்கை ஜெயிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இது சாதாரணமாக வெறும் சொத்துக்காக பணத்துக்காக நடந்த வழக்கு இல்லை. நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிற கௌரவத்துக்காக நடந்த வழக்கம் இல்லை. பேர் புகழ் அந்தஸ்து காட்ட நடந்த வழக்கம் இல்லை. இது உண்மைக்காக நடந்த வழக்கு. இத்தனை நாள் என் அம்மா அப்பா நாங்க வாழ்ந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதா ஆக்க நடந்த வழக்கு. உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக நடந்த வழக்கு. உண்மை மட்டும்தான் ஜெயிக்கணும், ஜெயிக்கும். நானும் நீயும் எப்போதுமே இரு துருவங்கள் தான் இல்லையா துரை? ஏன்னா ஒன்னா இருந்தபோது கூட நம்முடைய போராட்டம் வேற வேற. உன்னுடைய இலக்கும் என்னுடைய இலக்கும் வேற வேற. நடந்து முடிஞ்ச வழக்கையும் நான் சாதாரணமா பார்க்கல. இது வெறும் 2 சகோதரர்களுக்கு இடையே நடந்த போராட்டமா? எனக்கு அப்படி தோணல. இது உனக்கு எனக்கு இடையே நடந்த போட்டியா? நீ எப்படி? ஆனா நிச்சயமா நான் அதை அப்படியும் பார்க்கல. இதை நான் உண்மைக்கும் தர்மத்துக்குமான போராட்டமா தான் பார்த்தேன். இப்ப கூட நான் ஒண்ணு ஜெயிக்கிறேன். உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கோம், தர்மத்தை நிலைநாட்டியிருக்கோம், அவ்வளவுதான். இப்பவும் நான் உன் பக்கம் தான் நிக்கிறேன். ஆனா நீ எப்ப என் பக்கம் வர்றியோ அப்பதான் நாம 2 பேருமே ஜெயிப்போம். உனக்கு புரியுற மாதிரி உன் மொழியிலேயே சொல்லணும்னா இது செக்மேட் இல்லை, இன்னும் நிறைய இந்த நீதித்துறையில நாம விளையாட போற சதுரங்க விளையாட்டுகளுக்கான அழைப்பு. திக்கேதுரை.